ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு ஸ்வீட் டிஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். ரவா கேசரி. ரவா கேசரியில் சீத்தாப்பழம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு ரவையை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த கன்சிஸ்டன்சின்னு. அதுக்கப்புறம் அதே அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு அதே கடாயில் ஒரு டம்ளர் வாட்டர் விட்டுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் வாட்டர் விட்டுட்டு சீத்தாப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 டம்ளருக்கு ஒரு 4 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதையும் இந்த வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் ரவை போட முடியும். பாருங்கள், இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. சைடில் கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டுங்க.
வேகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பை நெய் ஊற்றி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை நல்லா எல்லா சைடும் வேகணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற சீத்தாப்பழத்தோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய சீத்தாப்பழம் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. இப்போ